அரசு பள்ளியில் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி தாம்பரம் காவல் ஆணையரக தளராத தளிர்கள் ஆலோசனை மையம் சார்பில் அஸ்தினாபுரம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று முன்தினம் நடத்தப்பட்டது. இதில் சிட்லப்பாக்கம் காவல் ஆய்வாளர் சிவகுமார், தளராத தளிர்கள் ஆலோசனை மையத்தைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் சுஜாதேவி, உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன், சவுந்தரராஜன், அம்பிகா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் போதை என்னும் தீய பழக்கத்தில் செல்லாமல் கல்வி என்னும் நல் பாதையில் செல்ல வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து போதை, போக்சோ, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நம் மக்கள் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆர்.எஸ். மணி. பள்ளியா இருக்கு, இந்த மாணவர்கள் எல்லாருக்கும் டீச்சர்ஸ் இருக்கு, எங்க காவல்துறை சார்ந்து நன்றி தெரிவிக்கிறேன். இருக்கிற ஃபெசிலிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டிஜிட்டலைஸ்டு ரூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் இங்க படிக்கிற மாணவர்கள் படிச்சிருக்கு. அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்க. எப்பவே என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி பாதுகாப்பா உங்களேறி யானை முகால செய்வான் வினைன்னு சொல்லிட்டு ஒரு குரல் இருக்கு. ஒரு யானை போர் புரியுது, அந்த யானை போர் புரிய பார்த்து நீங்க பார்க்க முடியுமா? கிட்ட போக முடியுமா? முடியாது. அந்த யானையில மலை ஏற முடியுமா? ஏற முடியாது. மலை மேல இருந்துகிட்டு கீழே நடக்கிற யானையை சண்டைக்கு போற அந்த போரை பார்க்கறதுக்கு எவ்வளவு பாதுகாப்பா ஒரு உன்னத நிலையில நேரம் இருந்து பார்க்கும்போது நீங்க எந்த அளவுக்கு சேஃபா ஃபீல் பண்ணீங்களோ அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த பள்ளி இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய எதிர்காலத்துல ரொம்ப ஈஸியா அமைச்சிக்கணும். மேடம் சொன்னதான் நிறைய பேர் வந்து அந்த தெரியும் எந்த அளவுக்குலாம் பிரச்சனை கொண்டு வைக்கிறீங்கன்னா ஒன் டு ஒன்னா நிறைய பிரச்சனை கிடையாது. நீங்க அவர் ஏதாவது ஒரு மார்க்கிங் பண்ணி ஒரு வீடியோ டாக் பண்றாங்கன்னா அதை பார்த்துதான் போவாங்க. மற்றதெல்லாம் பார்த்துட்டே போனாங்க. உங்க ஃபேமிலி பாதிக்கப்படும், உங்களுடைய பர்சனல் கேரக்டர் பாதிக்கப்படும், உங்க ஃபேமிலி பாதிக்கப்படும். இதை பார்த்து உங்க சொசைட்டில எல்லாருக்கும் இதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, நீங்க ஏராளமா சிரிப்பாங்க. அது மாதிரி நிலைமை எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இதே எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் இருக்கிற மற்ற ஸ்கூல் பாத்தீங்கன்னா இயர்லி எவ்வளவு ஃபீஸ் கட்டுறாங்க, மினிமம் எவ்வளவு ஃபீஸ் கட்டுறாங்க, 1 lakh இருந்து 1.3 lakh வரைக்கும் ஃபீஸ் கட்டுறாங்க. நாம அந்த மாணவர்கள் அதிகமான மார்க் எடுத்து இந்த பள்ளியில் இந்த மாவட்டத்துடைய முதல் பள்ளியா இருக்குன்னா அது காரணம் யாரு? நல்லா உள்ளங்கள் கொண்ட ஆசிரியர் பெருமக்கள். அதே சமயம் அவங்க சொல்ற பேச்சை கேட்டு நடக்கிற மாணவ செல்வங்கள் உங்களால மட்டும் அந்த சாதனை புரிய முடியுது. அதுல மாணவ செல்வங்களுக்கு காவல்துறை சார்பாக என் நன்றியை தெரிவிச்சு எங்க காவல்துறை சார்பாக எந்த உதவி கேட்டாலும் ரெடியா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இன்டோர் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு ஏதாவது பேருமா கேளுங்க. என்ன ஸ்போர்ட்ஸ் ஆகவே இல்ல. போதைனால பெருசா போதை இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சின்னதா ஒரு கூலிக்கு இல்ல ஒரு சிகரெட்டு இல்ல வேற ஏதாவது ஒரு பாக்கு அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போதை தான். உங்களுக்கு போதை அப்படியே முடிச்சு நல்லாடுங்க மட்டும் போதை கிடையாது. சோ அப்படி நம்ம ஸ்கூல் லெவல்ல வந்து கண்டிப்பா இந்த சின்ன சின்ன போதைகள் இருக்குன்னா எங்களுக்கான தகவல். அதனாலதான் இந்த ரோட்ல மேல கிடைக்கிற பெரியவங்களை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு இங்க இருந்தே உங்களை ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. நீங்க தானே வருங்கால இந்தியாவோட தூண்கள். இங்க இருந்து நாங்க பேஸ் வந்து நல்லா ஆரம்பிக்கணும்னு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போதை வந்து ஸ்கூல் மாணவர்கள் மத்தியில எப்படி பரவுது? யாருனால இந்த போதை பழக்கம் வருது? யாருனால போதை பழக்கம் வருது? என்னது? ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன மேடம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க? உயிர் தோழன், அந்த உயிர் எடுக்கிறது அவன் தான். ஏற்கனவே நல்லா இருப்பான் ஒரு பையன், வீட்டுக்கு அடங்கினது இல்லையா, அம்மா அப்பாவுக்கு அடங்கினது இல்லையா, இந்த போதை பழக்கமே இல்லாம வெரி குட் பாயா இருப்பான். ஆனா அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எங்க போனாலும் சேர்ந்துதான் போவாங்க. சாப்பிட, தண்ணி குடிக்க, ஈவன் ரெஸ்ட் ரூம் கூட 4 சேர்ந்துதான் போவோம். இல்ல ஒரு பையன் ரொம்ப நல்ல பையன், இந்த மாதிரி இந்த 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இவன் மட்டும் வச்சிருக்காங்க வெரி குட் பாய். மத்த 3 பேருக்கு ஏதோ ஒரு ஹேபிட் இருக்கு, லைக் ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் வெளியே போகுது என்ன பண்ணுவான், 3 பேரும் ஸ்மோக் பண்ணுவான். இந்த ஒருத்த மட்டும் வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். அப்ப இந்த கூட இருக்க என்ன தெரியுமா சொல்லுவான், ஏய் இது கூட ட்ரை பண்ண மாட்டீங்க, சும்மா ட்ரை பண்ண பாருங்க, செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும், நீ பாரு
சும்மாவே அவன் இல்லடா வேணடா மறுநாளே இந்த மாதிரி பண்ணுவான். தொடர்ந்து பண்ண என்ன பண்ணாக்க வேற வழியே இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா செய்யலாம்னு சொல்லிட்டு அவன் அதை வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். இன்னொரு கேட்டகரி இருக்கு. அது எப்படி நம்ம போதை பழகுது தானா பண்ணிடும். இந்த ஒரு கியூரியாசிட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல். நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம். வீட்டுல ஏதாவது எலக்ட்ரானிக் திங்ஸ் அம்மா அப்பா வாங்கிட்டு வந்துச்சா கட 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 பிரிச்சு மேய்ஞ்சுவாங்க. எத்தனை பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கு? கேர்ள்ஸ் எல்லாம் ஹானஸ்டா கேட்டுருக்காங்க, பசங்க ஒருத்தர் கூட கேட்டுக்கல. சோ இது என்னன்னா ஒரு ஆர்வம். அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போகக்கூடிய ஆர்வம். இந்த ஆர்வத்துல என்ன பண்ணுவான்னா அவனை யாருமே கெடுக்கடா கேக்குதா பேசக்கூடாது. அந்த ஆர்வம் இருக்கோடனே யாருமே கெடுக்க வேண்டாம். அவனா கேட்டு எப்படின்னாக்கா அங்க ஒரு கியூரியாசிட்டி தான். இதுல என்னதான் இருக்கு போதையில, அது அடிச்சப்ப ஒண்ணுமே தெரியாதாமே, அப்படியே மயங்கிட்டே சுத்தலாமா, நடக்கிற மாதிரி இருக்கும், நடக்கிற வழியே தெரியாது. யார் என்ன திட்டினாலும் முட்டி மிஸ் 4 தடவை முட்டை போட வச்சா கூட கண்டுக்கவே மாட்டான். சொரணையே அப்படி ஒரு ஃபீலிங் உண்டு பண்ற போதை எப்படிதான் இருக்கு நம்ம பார்க்கலாமே ட்ரை பண்றவன் பாதி பேர். இப்படிதான் கியூரியாசிட்டினாலயும் ஃப்ரெண்ட்ஸ்னாலயும் போதைக்கு குழந்தைகள் நிறைய அடிமையாகிறாங்க. படிக்கிற வயசுல இது தேவையா? அப்ப எப்ப மேடம் தேவை? எப்பவுமே தேவையில்லை. தீங்கு நம்ம உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்கள் நமக்கு எப்பவுமே தேவை கிடையாது. சோ இந்த போதைனால என்ன ஆகும்? நீங்க யோசிக்கலாம், என்ன மேடம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நாங்க ஓரமா போயிட்டு ஒரு 2 தம் வாங்கி அடிச்சுட்டு போயிட போறோம், இதனால உடல் நலத்துக்கு என்ன பாதிப்பு, இதுல என்ன பெருசா எங்களுக்கு வந்துட போகுது அப்படின்னா, உடல் நலத்துக்கு வந்து இந்த போதையில 2 வகை இருக்கு, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு வந்து இன்டேக் சாப்பிடுறது, இன்னொன்னு இன்ஹேல் சுவாசிக்கிறது மூக்கு வழியா. இந்த இன்டேக் என்ன பண்ணோம்னா, நீ போதையை வயிற்றுக்கு எடுத்துக்க நம்ம வயிற்றுக்கு இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் அதை சாப்பிட ஆரம்பிக்கும். நீ அதை சாப்பிடன்னு நினைப்ப, வயிற்றுக்குள்ள போய் உடம்புல இருக்க மொத்த ஆர்கன்ஸ் அதை சாப்பிட ஆரம்பிச்சோம். சாப்பிட ஆரம்பிச்சு என்ன ஆகுனா, இந்த ஆர்கன்ஸோட ரியல் ஃபிகர் மறைஞ்சு அதோட உண்மை தன்மையே மறைஞ்சு சுருக்கி அதோட கட்டுப்பாட்டை இது இழக்க ஆரம்பிச்சது. ப்ராப்பரா வேலை பார்க்கறது இல்ல. நம்ம உடல் ப்ராப்பரா வேலை பார்க்கறதுல என்ன ஆகும்? நடக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, பேச முடியாது, நிறைய இஷ்யூஸ். நீங்க பாக்குறீங்களா, குடிகாரனுக்கு எல்லாம் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கணையம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள். இதெல்லாம் வந்து போதையினாலதான் வருது. இந்த இன்ஹேல் ஒண்ணு இருக்குல்ல, அது இன்னும் ரொம்ப மோசமானது. எப்படின்னாக்கா, நீ சுவாசிக்கிற மூக்கு வழியா ஒரு போதை நீ சுவாசிக்கிறனா, இந்த மூக்குக்கு மூளைக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? மிஞ்சி போனா 1 ஜான் தூரம் இருக்குமா? அப்ப நீ சுவாசிக்கிற இந்த புகை உடனே போய் மூளை அடையறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அப்படி செகண்ட்ல போயிட்டு அதை ரீச் ஆயிடும். இந்த புகையானது போய் மூளை மேல படி என்ன ஆகுனாக்கா, கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய செயல்கள்ல, பேச்சுல, நடவடிக்கையில மாற்றம் வந்து கடைசியில லூசா தெரியும். அவ்வளவுதான். இந்த இன்ஹேல்ன்றது வந்து கண்டிப்பா வந்து நிச்சயமா நல்ல ஒரு பைத்தியக்கார நிலைமைக்கு நம்மளை கொண்டு சேர்க்கும். இந்த மாதிரியான போதைகள் நமக்கு தேவையா அப்படின்றத நம்ம யோசிக்கணும்.